श्रीशैले दयापात्रं दीपथ्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडहोपवाक्मयं सकस्ससाघोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் நாம் அனுபவித்தது முதலாம் பத்து, ஏழாம் பதிகம், ஆறாம் பாசுரம். இன்று நாம் காண இருப்பது முதலாம் பத்து, ஏழாம் பதிகம், ஏழாம் பாசுரம். யானொட்டி அண்ணுள் இருத்துவமென்றிலன் தானொட்டி வந்தன் என்னை தனி நஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல் வானொட்டுமோ இனி என்னை மகிழ்விக்கவே. யான் ஒட்டி என்னுள் இருத்துவம் என்றிலன் தானொட்டி வந்து என் தனி நஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல் வானொட்டுமோ இனி என்னை நெகிழ்விக்கவே. யான் ஒட்டி நான் இசைந்து என்னுள் இருத்துவம் என்றிலன் என்னுள்ளே எம்பெருமானை இருத்துவதாக நினைத்திலேன். தானொட்டி வந்து தானே பிரதிச்சை பண்ணி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து என்னுடைய சுதந்திரமான மனதை நான் அறியாதபடி வசீகரித்து ஊனொட்டி நின்று சரீரத்திலே பொருந்தி புகுந்து நின்று என் உயிரில் கலந்து எனது ஆத்மாவில் கூடி இயல்வான். இப்படி நடக்கின்ற சர்வேஸ்வரன் இனி என்னை நெகிழ்விக்க ஒட்டுமோ, இனி என்னை விட்டு நீங்க சம்மதிப்பேனோ மாட்டேனே என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில். இப்பாசுரத்தில் எம்பெருமான் தம்மை ஒரு நாளும் விடமாட்டான் என்பதை வலியுறுத்தி ஆழ்வார் அருளிச் செய்கிறார். நான் எம்பெருமானை வணங்கி வாழ்த்தி தொழுதபோதெல்லாம் அவனை என் நெஞ்சுக்குள்ளே அகப்படுத்தி நிலைபெறச் செய்துவிட வேண்டும் என்று கருதியவன் அல்லன். எம்பெருமானை என் நெஞ்சுனில் நிறுத்தி கொண்டது நானாகவோ, என் முயற்சியிலோ இது நடந்தது அல்லவே. அவன் தானே வந்து ஆழ்வீர் உன்னுடைய நெஞ்சிலே உரையக்கடவேன் என்று தீர்மானித்து என்னை அறியாமலே என்னுடைய ஒப்பற்ற யாருக்கும் இடமளிக்காத சலனமில்லாத என் நெஞ்சை அவன் கருணையினாலும் நற்குணங்களாலும் வசீகரித்து என் உடலில் பொருந்தி நின்று அதன்பின் என் உயிரிலும் இரண்டரக் கலந்து விட்டான். அத்தகையவன் இப்பொழுது என்னை விட்டு அகல்வதற்கு உடன்படுவானோ மாட்டான் என்கின்றார் ஆழ்வார். எனக்கு ஞானம் பிறப்பதற்கு அவன் அருள் புரிந்துள்ளான். பிறந்த ஞானம் பலிக்கும் அளவிலான காலத்திலே நான் அகன்று போவேன் என்றால் விடுவேனோ? தானாக வந்த மகாநிதியாயிற்றே அவன், அவனை அகலவிட மாட்டேன் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில். இராமாயண காலத்தில் கடலை கடந்து இலங்கை செல்ல வேண்டிய நிலையில் இராமன் சமுத்திரத்தை நோக்கி நான் இப்பொழுது மரணமடைய வேண்டும் அல்லது
சமுத்திரத்தை கடக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்தது போல ஆழ்வாரை அடைந்தே தீர்வது என்று சங்கல்பம் செய்து ஆழ்வாருக்குள் புகுந்தான் எம்பெருமான் என்கின்றார் ஆழ்வார். இங்கே கடற்கரையிலே நின்று கொண்டு ராமன் சமுத்திரராஜனை நோக்கி, ஒன்று கடலை நான் கடக்க வேண்டும், அல்லது நான் முடிந்துவிட வேண்டும் என்று பிரதிஜை செய்து அதன் பின்னர் சமுத்திரராஜன் வழிவிட்டு கடலை கடந்தாரே, அதைப்போல எம்பெருமான் பிரதிஜை எடுத்து தன்னுடைய நெஞ்சிலே வந்து புகுந்துள்ளான் என்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் புகுந்த எம்பெருமானை அகல்வதற்கு நான் விடுவேனோ மாட்டேனே என்கின்றார். கன்றை ஈன்றவுடன் தாய்ப்பசுவானது தன் கன்றின் மீதுள்ள அழுக்கை நாவினால் நக்கி சுத்தம் செய்யும். அதுபோன்று அழுக்கான இந்த சரீரத்தை பற்றி என்னுள் புகுந்தான் சர்வேஸ்வரன் என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்தில். இத்தோடு இந்த பாசுரத்தின் விளக்கம் நிறைவேறுகிறது. எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.